எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரை விழுவதாக புகார் எழுந்திருக்கிறது. எங்கே என்று பார்த்தால் சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகர் பகுதியில் எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரை விழுவதாக அதிமுகவினர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் எதிரொலியாக எம்கேபி நகர் அரசினர் மேல்நிலை பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பரபரப்பு காணப்படுகிறது. அங்கு உள்ள சூழல் என்ன என்பதை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம். தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? இது தொடர்பாக அதிமுகவினர் சொல்வது என்ன? தேர்தல் அதிகாரிகள் இது தொடர்பாக சொல்வது என்ன? வணக்கம். சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வியாசர்பாடி எம்கேபி நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று மதியம் 11 மணி அளவில் அதிமுகவை சேர்ந்த விஜய் என்ற நபர் வாக்கு போட சென்றுள்ளார். அப்பொழுது அவர் வாக்கு போட்டதற்கு மாறாக தாமரைக்கு வாக்கு விழுந்ததாக கூறி அங்கு இருந்தவர்களை அழைத்துள்ளார். அங்கு அதிமுகவினர் திரண்டு வந்து இது குறித்து வாக்குவாதம் செய்தனர். அதன் பிறகு சுமார் 45 நிமிடங்கள் அந்த குறிப்பிட்ட பூத்தில் ஓட்டுப்பதிவு நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து வாக்குப்பதிவு இயந்திர பொறியாளர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து மின்னணு வாக்கு இயந்திரத்தை சரிபார்த்த போது அதில் எந்த பிழையும் இல்லை என்பது தெரிய வந்தது. மேலும் இது குறித்து அங்கிருந்த விஜய் என்ற நபர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்ததால் போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து செல்ல முயற்சி செய்தனர். அப்பொழுது அங்கிருந்த அதிமுகவினர் சுமார் 20 பேர் தேர்தல் நடக்கும் மையத்தின் வெளியே அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து போலீசார் குறிப்பிட்ட வதந்தி பரப்பிய விஜய் என்ற நபரை விடுவித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மீண்டும் வாக்கு பதிவு தொடங்கியது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரை விழுவதாக அதிமுகவினர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். வியாசர்பாடி எம்கேபி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில், அதாவது எம்கேபி நகர் அரசினர் மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இது காரணமாக பரபரப்பு எழுந்திருக்கிறது. எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரை விழுவதாக அதிமுகவினர் புகார் தெரிவித்ததை அடுத்து அங்கே பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது நிலைமை சரி செய்யப்பட்டு வதந்தி என்று சொல்லப்பட்டதன் காரணமாக மீண்டும் அங்கே நிலைமை சரி செய்யப்பட்டு வாக்காளர்கள் அவர்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.